நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக அனைவருக்கு காலை வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நமது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஏன்னா நமது மைவித்திரையில் நடக்கிற என்னென்ன அப்டேட்டு, என்னென்ன கரண்ட் நியூஸு இதெல்லாம் நம்ம சேனலில் பதிவிடுவோம். எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். நான் உங்களை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்குறேன். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோ போயிடலாம். நண்பர்களே, சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 எம்டி வெளியே வர போகிறாரு. அதற்கான பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 99% உறுதியாயிடுச்சு. அதாவது பெயில் கிடைப்பதற்கு எம்டிக்கு எல்லா நிலையிலும் தயாராக உள்ளது. சரிங்களா? அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக பெயில் சாருக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக சார் வெளியே வர போகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார் வெளியே வர்றது தெரிஞ்சு நிறைய நமது ஆப்போசிட் எதிர் அணியினர் நிறைய சமூகத்துக்கு எதிரான வேலைகள் செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக இது நமது மைவி3 உறுப்பினர் சார்பாக அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அதாவது தயவுசெய்து இது எல்லாருடைய வாழ்க்கை, இதில் நீங்கள் தலையிடாதீங்க. கண்டிப்பாக எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த மைவி3ல் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் சார்பாக நம்ம அந்த எதிர் அணியிற்கு ஒரு கோரிக்கை வச்சிடலாம். ஏன்னா கரெக்டாக சேல்ரி வந்த அந்த ஆப்பை திடீரென்று எதிரணியினால் முடக்கப்பட்டது. சாரும் பார்த்திங்கன்னா வாலண்டரியாக போயிட்டு அரெஸ்ட் ஆகி போனாங்க. கண்டிப்பாக ஏன் போனாங்கன்னா நமது கம்பெனியுடைய எல்லா டீட்டெயில்ஸும், என்னென்ன மெத்தடு, எப்படி ஏர்னிங் பண்ணுறோம், எப்படி அமௌண்ட்டு நம்ம கொடுக்குறோம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் போயிருந்தார். அதாவது EOW ஆஃபீஸுக்கு. நண்பர்களே, அவங்க அந்த விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சார் போயிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்க நிலையில் கண்டிப்பாக இவருக்கு பெயில் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. எனவே இனிமேலும் பயப்படாமல் நமது மைவி3 உறுப்பினர்கள் அவங்களுடைய பணி செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா சில வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் பார்த்தேன். எவ்வளோ முறை சொன்னாலும் நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் பயப்படுற மாதிரி தான் அந்த தம்ப்நெயிலும் அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த டைட்டிலும் வைத்துட்ருக்காங்க. அதாவது நமக்கு எதிரணியினர். சரிங்களா? ஸோ இதை பார்த்த உடனே நம்ம சப்ஸ்கிரைபர்களோ நமது ஃப்ரெண்டுங்களோ ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் மைவி3ல் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா இது மாதிரி வீடியோ பார்த்து அப்படிலாம் பேசுகிறாங்க, கண்டிப்பாக பணம் வராது, கண்டிப்பாக எம்டி பெயில் கிடைக்காது, வரமாட்டார், இது அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வேணுமனே போயிட்டு அவர் அரெஸ்ட் ஆகிட்டார், மக்களுக்கு பணம் கொடுக்கணும், அதால் இவராக போயிட்டு உக்காந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸஸாக பார்த்திங்கன்னா நிறைய எதிராக பேசுகிற வீடியோக்கள் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, நமது நண்பர்களும் சரி, நமது மைவி3 உறுப்பினர்களும் சரி, இதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்கள பற்றி நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வியூஸுக்காக யூடியூபர் அப்படி தான் வீடியோ போடுவாங்க. பட் நமது மைவி3 உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அந்த மனநிலை தளர விடாமல், சரிங்களா, ஒரு நடுநிலையோடு வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படியாப்பட்ட காலம் இது. சரிங்களா? ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு பதிவு நமக்கு ஆப்போசிட்டாக வந்தால் கண்டிப்பாக நம்ம மைண்டு எல்லாம் டைவெர்ட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக தெளிவாக உங்களுக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த மனசை தளர விடாமல் நீங்கள் பாருங்கள். நெகட்டிவ் வந்தால் போடா அப்படின்னு விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. பாசிட்டிவ் வந்தால் ஓ அப்படியா, சரி சார் வரட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி சொல்லிவிட்டு கூட நம்ம ஒரு கமெண்ட் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ ஆனால் நல்ல வீடியோலாம் நம்ம மைவி3 உறுப்பினர்கள் விட்டுட்டு
இது மாதிரி நெகட்டிவாக வர வீடியோக்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இது மாதிரி இருக்குதா, அப்படி இருக்குதா, தம்ப்நெயில் இப்படி வச்சுருக்காங்க, டைட்டில் இப்படி வச்சுருக்காங்கன்னு. கண்டிப்பாக அவங்க அப்படி தான் வைப்பாங்க, பணம் சம்பாதிக்காக அப்படி தான் வைப்பாங்க. ஸோ நாம் தான் தெளிவாக இருக்கணும். நான் மைவித்ரி உறுப்பினர்களே, என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். நானே கூட சில டைமில் என்ன ஆகுறேன்னா, இந்த தம்ப்நெயில் வந்து வைக்கும்போது, இந்த தம்ப்நெயில் வந்து பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஷாக்கான ஒரு அந்த ஃபேஸ் வந்து எனக்கும் வந்துடுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன உட்பட எல்லாருமே நம்ம என்ன பண்ணால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து விட்டுடணும். எதுனா போகிறாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம அடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்குறதுக்கு தயாராகின நண்பர்களே. எனவே வந்து ஏன்னா மைவி3 உரிமையாளர் சார் எம்டி அவர்கள் வந்து கண்டிப்பாக 15க்குள்ளே வெளியே வரத்தான் போகிறாரு. அதாவது ஆகஸ்ட் 15. இந்த ஆகஸ்ட் 15ன்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு சுதந்திர தினம். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஆகஸ்ட் 15 வந்தால் வரட்டும், போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்போம். ஆனால் பட் வந்து இப்போ வர ஆகஸ்ட் 15 மிக ஆவலோடு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம சாரும் வராரு. இந்த ஆகஸ்ட் 15 நம்ம கொண்டாட போகிறோம். நம்ம இந்தியாவின் சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம். அது முன்னாடியே கூட நமது மைவி3 உறுப்பினர்கள் சார்பாக அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி வந்து எம்டி வந்து கண்டிப்பாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமக்கு முன்னாடியே வரப்போகிறாரு. நம்ம இடத்துல வந்து பேச போகிறாரு, நம்ம முன்னே தோன்ற போகிறாரு, நமக்கு வந்து பணம் வந்து கொடுக்க போகிறாரு. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. தயவுசெய்து மைவி3 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதி காக்கவும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணம் நீங்கள் சீலிங் அமௌண்ட்டு அப்பப்போ அடிச்சுட்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ சேர்ந்தாலும் சரி. சில உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, இது வந்து 1 lakh இருக்குது, 50,000 இருக்குது, 1.5 lakh இருக்குது, இதெல்லாம் எப்படி போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து அன்றைக்கி உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடித்து விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யார்? நமது மைவி3 எம்டி அவர்கள் வந்து ரெடியாக இருக்கிறாரு. கண்டிப்பாக நமக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து அவர் போடத்தான் போகிறாரு. சரிங்களா? ஸோ இவர்கள் சொல்வது அவர்கள் சொல்வது, அவர்கள் அப்படி சொல்கிறாங்க, இவர்கள் இப்படி சொல்கிறாங்களாம் நீங்கள் தயவுசெய்து வந்து நினைக்க வேண்டாம். நீங்கள் தெளிவாக இருங்கள். கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு வர்றது எந்த விதத்துலேயும் பாதிக்காது. கண்டிப்பாக நமது அமௌண்ட்டு நமக்கு மட்டுமே. ஏன்னா உங்கள் அமௌண்ட்டு வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது, இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போட முடியாது. எனவே நம்ம சொல்வது என்னன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. வெற்றி நமக்கே தான். மீண்டும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். முடித்துக்கொள்கிறேன். நன்றி.